Hello students, welcome back to my channel. நம்ம பார்க்க போகிற டாபிக் deleting and renaming columns and rows. Chapter 1 Python Pandas-ல CBC Class 12th Information Practices எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Deleting columns-ல first method del data frame object square bracket-ல column name. ஸோ column name characters-ன்றனால within single quotes. data frame எப்படி create பண்ணணும் அப்படின்றது ரைட் create பண்ணி டிஸ்பிளே பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு deleting a column ஒரு காலமை delete பண்ண போகிறோம் அப்படின்னா சிம்பிள் தான். del statement கொடுத்துட்டு data frame object a ரைட் அதுக்குள்ளே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்க காலம் நேமை வித்தின் சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே நம்ம மென்ஷன் பண்ணோம்னா போதும், நம்ம காலம்ஸ் வந்து delete ஆயிடும். ரைட் இதை நம்ம க்ரியேட் பண்ண டேட்டா ஃப்ரேம். ரைட் இதில் நான் ஸ்கூல்ஸ் அப்படின்ற காலமை மட்டும் delete பண்ண போகிறேன். அதுக்குரிய சின்டாக்ஸ் இது தான். டெல்லுன்னு சொல்லி கொடுத்துட்டு டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்ட் ஏ ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே காலம் நேம் வித்தின் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துட்டு அகெயின் delete பண்ணதுக்கப்புறம் டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்ட்டை நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த காலம் delete ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இன்னொரு காலம்ஸை கொடுப்போம். ரைட் ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேம்லேருந்து ஹாஸ்பிட்டல்ஸை வந்து delete பண்ணலாம். இப்போ delete பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஹாஸ்பிட்டல் அப்படின்ற டேட்டா ஃப்ரேம் நம்மளுக்கு delete ஆகிருக்கும். செகண்ட் மெத்தட் டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்ட் டாட்டு ட்ராப்பில் காலம் நேம் மென்ஷன் பண்ணிவிட்டு கம்மா கொடுத்துட்டு ஆக்சஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு மெத்தடில் டெல் யூஸ் பண்ணி delete பண்ணோம். செகண்ட் மெத்தடு ஒரு காலமை எப்படி delete பண்ணணும் அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் ட்ராப் மெத்தடு. ஸோ ட்ராப்பு வித்தின் பேரந்தஸ்குள்ளே காலம் நேம் மென்ஷன் பண்ணிவிட்டு கம்மா கொடுத்துட்டு ஆக்சஸ் பண்ணணும். இது நம்மளோட டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்ட் ஏ. ஸோ ஏ டாட் ட்ராப்னு சொல்லி கொடுத்துட்டு மறுபடியும் அதை ஏலே அசைன் பண்ணணும். அசைன் பண்ணிட்டு தான் ப்ரிண்ட் பண்ணணும். ஜஸ்ட்டு ஏ டாட் ட்ராப்னு மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. அதை மறுபடியும் அதே டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்டில் அசைன் பண்ணிவிட்டு தான் நம்ம ப்ரிண்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ரைட் ஸோ இது நம்ம ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேமை பாப்புலேஷன் அப்படின்ற காலமை delete பண்ணதுக்கப்புறம் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இந்த பிளேஸில் நான் இப்போ வேறு ஒரு காலம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸ்கூல்ஸுன்ற காலம் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். நம்மளோட ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேமில் ஸ்கூல்ஸுன்ற காலமை மட்டும் நம்ம delete பண்ணியிருக்கோம். அப்போ இதுதான் சின்டாக்ஸ். A is equal to data frame object. Data frame object is equal to data frame object dot drop column name comma access is equal to 1. Access 1 அப்படின்றதோட மீனிங் என்ன அப்படின்னா காலம். டெலிட்டிங் மல்டிபிள் காலம்ஸ் இதுவுமே பாசிபிள் தான். மல்டிபிள் அப்படின்னாலே நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் மென்ஷன் பண்ணோம். சேம் சின்டாக்ஸ் தான். இந்த இடத்துல ஸ்கொயர் ப்ராக்கெட்டை மென்ஷன் பண்ணிவிட்டு ஸோ இதுக்குள்ளே மோர் தென் 1 காலம்ஸை கம்மா செப்பரேட் பண்ணி கொடுக்கணும். ரைட் ஸோ ட்ராப் மெத்தடு தான். ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ்குள்ளே ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்பர் ஆஃப் காலம்ஸை கம்மாவை செப்பரேட் பண்ணி கொடுத்துட்டு கம்மா ஆக்சஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ ரன் பண்ணி பாருங்கள். இது ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேமு 3 காலம்ஸ் இருக்குது. இதில் நமக்கு delete பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு காலம்ஸ் தான் இருக்குது. பாப் மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளால் காலமை delete பண்ண முடியும். ஸோ அதோட சின்டாக்ஸ் இதுதான். டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்ட் ஏ டாட்டு பாப்பு. ஸோ இன் பேரந்தஸ்குள்ளே வந்து காலம் நேம் கொடுக்குறோம். மறுபடியும் அதே டேட்டா ஃப்ரேமில் அசைன் பண்ணுறோம். அசைன் பண்ணிவிட்டு ப்ரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த காலமை வந்து delete பண்ணியிருக்கோம். பாப் எப்போவுமே delete பண்ண காலத்தை தான் நமக்கு டிஸ்பிளே பண்ணோம். கரெக்டாக அப்போ ஸ்கூலுன்ற காலத்தை தான் நம்ம delete பண்ணியிருக்கோம். ஸோ அந்த காலம் என்ன delete பண்ணியிருக்கோ அதை தான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காட்டிருக்கு. அப்போது டெல் மெத்தட்லேயும் delete பண்ணலாம், பாப் மெத்தட்ஸ்லேயும் delete பண்ணலாம். நம்ம நார்மல் டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்டில் ட்ராப் மெத்தட்ஸ் ஒரு காலமாக delete பண்ணலாம். டெலிட்டிங்கே ஒரு ரோவை delete பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அதே ட்ராப் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ரைட் இது நம்மளோட டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்ட். ஸோ ஏ டாட்டு ட்ராப்பு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ்குள்ளே மோர் தென் 1 ரோஸை delete பண்ண போகிறோம். ஸோ அதோட ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் தான் இங்கே கொடுத்துருக்கோம். நம்மளோட டேட்டா ஃப்ரேமில் நம்மளுக்கு 3 ரோஸ் தான் இருக்குது. டெல்லி, மும்பை, சென்னைன்னு சொல்லிட்டு நான் delete பண்ண சொல்லியிருக்கிறது டெல்லி மும்பையும் மட்டும் delete பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ ரிமைனிங் நம்மளுக்கு சென்னை மட்டும்தான் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இது ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேமு. ஸோ அது நமக்கு delete பண்ண ரோ பிரகாரம் delete பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற ரோஸ் மட்டும் டிஸ்பிளே பண்ணி காட்டியிருக்கு. ரைட் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் சென்னைன்னு கொடுக்குறேன். ரைட் சென்னைன்னு கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மும்பை மட்டும்தான் இருக்கும். ரைட் இப்போ நம்ம ஒரே ஒரு வேல்யூஸ் மட்டும் கொடுக்கலாம். ஸோ ஒரு வேல்யூஸ்ன்றப்போ நமக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட் தேவையில்லை. மோர் தென் 1 வேல்யூஸ் அப்படின்னா மட்டும்தான் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் பாஸ் பண்ணணும். renaming a column. காலமுக்கு rename பண்ண போகிறோம். ஸோ டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு rename அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ்குள்ளே காலமை rename பண்ண போகிறதுனால காலம்ஸ் இஸ் ஈக்குவல் டு கர்லி பிரேசஸ்குள்ளே
ஓல்டு காலம் நேமை கொடுத்துட்டு கோலன் நியூ காலம் நேம், ஓல்டு காலம் நேம் கோலன் நியூ காலம் நேம். ஸோ மல்டிபிள் காலம்ஸே நம்ம கொடுக்கலாம், வித்தின் கர்லி பிரேசஸ்குள்ளே இருக்கணும், ரைட். க்ளோசிங் பேரந்தஸ் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது நம்மளோட ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேம். ஸோ இதில் பாப்புலேஷனை டோட்டல் பாப்புலேஷனாகவும் ஸ்கூல்ஸை நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸாகவும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் ரீநேம் பண்ணணும். அப்போது டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்ட் டாட்டு ரீநேமு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ்குள்ளே காலம்ஸ் இஸ் ஈக்குவல் டு கர்லி பிரேசஸ்குள்ளே வித்தின் சிங்கிள் கோட் column name colon within single quotes new column name comma more than one என்றப்போ அடுத்தது comma கொடுத்துட்டு old column name within single quotes colon new column name வந்து கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு rename ஆயிரும். rename column மாதிரி தான் rename row. ஸோ df டாட்டு rename சொல்லி கொடுத்துட்டு index is equal to ரோவோட நேம் வந்து இங்கே மென்ஷன் பண்ணோம் existing row, தென் நியூ ரோவை வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு in place is equal to ட்ரூன்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். மல்டிபிள் ரோஸ் கூட ரீநேம் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரோ நேம் எக்ஸிஸ்டிங் ரோ நேம் கோலன் கொடுத்துட்டு அதுக்கான நியூ ரோ நேம் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு கமான்னு சொல்லிவிட்டு இன்னொரு எக்ஸிஸ்டிங் ரோ நேம் வந்து கொடுத்துட்டு அதுக்கு கோலன் நியூ ரோ நேம் வந்து கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சேஞ்சஸ் ஆகிருக்கும்.